என் உள்ளத்தில் ஒரு உரையாடல். என் மனதின் ஆழத்தில் எழும் ஒரு தத்துவ குழப்பம். நான் கேட்டுக்கொண்ட போதும் என் படைப்புகள் பற்றி கனம் பண்ணாதவர்களை மதித்து வாழ்த்தச் செல்ல வேண்டுமா? என் உணர்வும் குணமும் படைப்பின் புனிதமும் என்னை ஒரே நேரத்தில் சோதிக்கின்றன. மதிப்பும் வாழ்த்தும் ஒரே விஷயமல்ல. மதிப்பது என்பது அவர்களை மனிதராக ஏற்கும் பண்பு. வாழ்த்துவது என்பது அவர்களின் பயணத்திற்கு எனது மனதின் ஒத்துழைப்பு. ஆனால் அவர்கள் என் படைப்புகளை கனம் பண்ணவில்லை என்றால் நான் அவர்களின் பயணத்திற்கு என் வாழ்த்தை தரவேண்டிய கட்டாயமில்லை. என் செயல் என் குணத்தின் பிரதிபலிப்பு. நான் தத்துவம் புரியாதவனாக அல்லது தத்துவ விசுவாசனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் வாழ்த்துகள் கூட அர்த்தம் கொண்டவை. நான் வாழ்த்தினாலும் அது அவர்களுக்காக அல்ல, எனக்காக. நான் வாழ்த்தாவிட்டாலும் அது பகைமை அல்ல, அது ஒரு உண்மையின் வெளிப்பாடு. மௌனம் ஒரு பதில். நான் உங்களை வாழ்த்தவில்லை, ஆனால் உங்கள் பாதையை தடுக்கவும் இல்லை. என் வார்த்தைகளை நீங்கள் உணர்ந்தால் அது உங்களை தொடட்டும். என் கலை, என் மனம், என் சிந்தனை இவை யாவும் ஒன்றிணைந்து ஒரு பதிலை உருவாக்கும். அந்த பதில் வாழ்த்தலா, மௌனமா, மறுப்பா? அது என் உணர்வின் நேர்மையை பிரதிபலிக்கட்டும்.